முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமது தலைமுடி சார்ந்த தாந்திரீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்த அடியார்களே, அடிக்கடி உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படக்கூடிய அடியார்கள் அவர்களினுடைய தலைமுடியை சிறிதளவு வெட்டி ஓடும் ஆறில் இட்டு வர நல்ல முன்னேற்றம் தரும் என்று தாந்திரீக நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, பொருளாதார சிக்கல்களால் அவதியுறும் அடியார்கள் அவர்களினுடைய தலைமுடியை சிறிதளவு வெட்டி தீயில் எரித்து வர எதனால் அந்த பொருளாதார சிக்கல்கள் வந்தது, மேலும் அந்த பொருளாதார சிக்கல்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம், நமக்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது என்ற அனைத்து வழிகாட்டுதல்களும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மன சோர்வாலும் தாழ்வு மனப்பான்மையாலும் அவதியுறும் அடியார்கள் அவர்களினுடைய தலைமுடியை சிறிதளவு வெட்டி நமது நாட்டு கருவேல மரத்தில் கட்டி வர மனசோர்வும் தாழ்வு மனப்பான்மையும் நம்மை விட்டு அகலும் என்று தாந்திரீக நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, பலவிதமான எண்ண ஓட்டங்களால் உறக்கத்தை துளைத்த அடியார்கள் அவர்களினுடைய தலைமுடியை சிறிதளவு வெட்டி ஏதேனும் ஒரு பாறைக்கு அருகில் வைத்து வர எண்ண ஓட்டங்களானது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் மெல்ல மெல்ல வர துவங்கிவிடும் என்று தாந்திரீக நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தடியார்களே, நமது முழுமையான முயற்சியும் இது போன்ற தாந்திரீக வழிமுறையும் இணைந்து நாம் செயல்படுத்தினால்தான் நமக்கு இறையருளால் முழுமையான பலன் தரும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 922 சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 922 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் ஷாலம முனீஸ்வரம் நம சிவாய.